ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் vlog. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட் பீச் தாங்க பார்க்க போகிறோம். அதனால நைட் பீச்னு கேட்டால் காலைல போனால் பீச்சில் நம்ம வேடிக்கை பார்ப்போம், வாக்கிங் போவோம். அதேமாரி நைட் பீச் போனால் என்ன பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்கு எனக்கு கம்பெனி கொடுத்தது எங்கள் அம்மா தான். அதனால நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நான் அடிக்கடி நடந்து முடிஞ்ச விஷயத்த மண்டையில் ஏற்றிட்டு சோகமாகி சைலண்ட் ஆகிடுவேன். அதை எங்கள் அம்மா புரிஞ்சுட்டு எப்படியாச்சும் என்னை ஹாப்பி ஆகணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பீச் vlogகும் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கடா ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போகாமல் ஒரு ஸ்டாப்பிங் இங்கே போட்டோன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மா ஸ்ட்ரைட்டாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிரெட் ஆம்லெட் கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் எப்பயுமே சாப்பாடை பார்த்தேன்னா சோகம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்படியே பையாக்கு பாய் சொல்லிட்டு இந்த போர்டை பார்க்கும்போது தாங்க எப்பயுமே நான் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் வாழ்க்கை என்பதே ஒரு அழகான விஷயம். நம்ம இப்படிதான் தெரிஞ்சு நம்மளை பிடிச்சிருக்கோம் கூட இருந்தால் தாங்க அது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்பயுமே நல்லவங்களா இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போதாங்க நம்மளை பிடிச்சிருக்கவங்க எந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத புரிஞ்சு அவங்க கூட ஹாப்பியாக இருக்க முடியும். அப்படியே நாங்களும் பீச்சுக்கு வந்து பார்த்தா ஃபேமிலியோட எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பேல்புரி கடையை பார்த்தோன்னே பேல்புரி ஒன்று வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வந்துட்டோங்க. பீச்சோட காத்தே சும்மா அப்படி இருந்துச்சு. அதனால பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டேரா போட்டோம். அப்படியே வேகமாக அடிக்கும் அந்த காத்தோட அந்த பேல்புரியை சாப்பிட்டு பீச்சை பார்க்கும்போது சும்மா நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஒரு பையன் அவங்க அப்பா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அந்த மில்க் ஷேக் நானும் எங்கள் அம்மாவும் நல்லா குடிச்சிட்டு இருந்தோங்க. எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான்ற மாதிரி அங்கே 2 பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் வாங்கிட்டு வந்த பிரெட் ஆம்லெட்டில் சாஸ் வச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோங்க. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம தான் வரையணும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டு சிரிச்சிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் மண்ணில் குச்சி வச்சு ஒழிச்சு வைக்கிற விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். இதில் என்னோட ஆப்போனன்ட்டு எங்கள் அம்மா தாங்க. அவங்கள எப்படியாச்சும் ஜெயிக்கணுன்றதுக்காக பக்காவாக பிளான் போட்டு 7க்கு 2ன்ற அளவுக்கு நானும் ஜெயிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு குதிரை வண்டியில் போகணும்னு ஆசைன்றதுனால அந்த குதிரை மேலேயும் ஏற்றி விட்டாச்சுங்க. அவங்க ஜாலியாக ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே பெட்டி படிக்கையில எடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் 10 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆகையால் எப்போதும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் தாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்